அந்த ஒரு காஃபியால் எல்லாரோட ஹார்ட்டையும் அட்ராக்ட் பண்ணிட்டாரு தீபக். எல்லாரோட ஹார்ட்டும் அட்ராக்ட் பண்ணாரான்னு தெரில, என்ன அட்ராக்ட் பண்ணிட்டாரு உண்மையிலேயே. அதாச்சும் எப்படி ஒரு ஆளால் இப்படி இருக்க முடியுது? அதாவது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ஒரு சமயம் வந்து ஹாப்பியாகவும் இருந்துச்சு அந்த கேரக்டரை பார்க்கறதுக்கு, தீபக்கை பார்க்கறதுக்கு. அதாவது கல்யாணம் ஆகி அது ஒரு கல்யாணம் சொல்ல முடியாது, கல்யாணம் தான், பட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் ஆச்சு. ஓகே, அவங்க அம்மா என்ன ஃபீல் பண்ணுவாங்க, தாராக்கு இப்படி நம்ம இது பண்ணிட்டோமே, அம்மாக்கிட்ட ஏதாவது அந்த ஒரு குழப்பம் எதுவுமே இல்லாமல் செம்ம கூலாக இருக்காப்புல. சரி ஓகே ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நான் வருத்தப்படுறதால ஏதாவது ஆக போகுதா, இல்லை. அதனால் ரொம்ப சந்தோஷமாக அந்த காஃபி போட்டு கொடுப்பாரு பாருங்க கால்நடை. ஏன் பொண்டாட்டிக்கு நான் காஃபி போட்டு தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட அதை லைட்டாக குடிப்பாளா ஸ்ட்ராங்காக குடிப்பாளா கேட்டு அதை காவியா கிட்ட போய் எடுத்துன்னு போய் கொடுத்து காவியா குடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த சிரிப்பை சிரிச்சுட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி காவியா வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி என்னை வந்து நீங்கள் உத்தமன் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கோசம் தானே நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை காவியா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அந்த உண்மையை சொன்ன விதமும் ரொம்ப அப்படி காவியா கிட்டே வந்து பொய் சொன்னாலும் சொல்லிட்டுருக்கலாம். உண்மையாகவும் இருக்கார், கூலாகவும் இருக்கார், கேரிங்காகவும் இருக்கார். ஸோ எனக்கு வந்து தீபக் கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுவும் மெயினாக அந்த காஃபி சீனில் ரொம்ப விழுந்துட்டேன். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தீபக் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் சீ பார்ப்போம்.